Good morning students. Cost sheet simple cost sheet இன்னைக்கு நம்ம பார்க்க போறது illustration sum number 2. Question read பண்றேன். You are required to compile a statement showing cost and profit from the information given showing clearly. So நம்ம இங்க கீழே கொடுத்திருக்க டேட்டா வச்சு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்ன்றதை கேட்டிருக்காங்க. காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னாக்க மெட்டீரியல் கன்சியூம்டு, ப்ரைம் காஸ்ட், ஒர்க் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ், மொத்தம் 7 ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ என்ன ஹெட்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட், இந்த ஹெட்டிங்கில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் பர்ச்சேசஸ், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல். அடுத்தது additional information question la kuduthirukanga. Factory overhead is observed at 20% on wages, administration overhead is 25% on work cost, selling and distribution overhead are 20% on cost of production, profit is 20% on sales. இங்க கவனிச்சீங்கன்னா எதுக்குமே அவங்க என்ன கொடுக்கல, வேல்யூ கொடுக்கல. ஃபேக்டரி ஓவர் ஹெட் வேல்யூ கொடுக்கல, ஆனால் வேஜஸ்ல இருந்து 20% இருந்து கன்வெர்ட் பண்ணணும். வேஜஸ்ல இருந்து 20% எடுத்தாக்க உங்களுக்கு ஃபேக்டரி காஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதே போல அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் அவங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. 25% எதுல இருந்து எடுக்கணும்? ஒர்க் காஸ்ட்ல இருந்து எடுக்கணும். அப்போ ஒர்க் காஸ்ட்ன்றதை கண்டுபிடிச்சி அதுல இருந்து 25% தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டா நம்ம கால்குலேட் பண்ணணும்னு இருக்காங்க. அதே போல செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ன்றது 20% எதுல இருந்து எடுக்கணும்னு இருக்காங்க? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுக்கணும்னு இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல ப்ராஃபிட் 20% சேல்ஸ்ல இருந்து எடுக்கணும். ஓகேங்களா? ப்ராஃபிட்ல இருந்து 20% சேல்ஸ். ஓகே, ஸோ எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜா தான் கொடுத்துருக்காங்க, வேல்யூவா கொடுக்கவே இல்லை. நம்ம வேல்யூவா கன்வெர்ட் பண்ணணும். இந்த பர்சன்டேஜ் இன்டு வேல்யூவா கன்வெர்ட் பண்ணணும். அமௌண்ட்டா, வேல்யூ மீன்ஸ் என்னது? அமௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்? ஹெட்டிங் எழுதுறோம். என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அவங்க? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணாலே நம்ம என்ன ஹெட்டிங் எடுக்கணும்ன்றது தெரியும். நீங்க காமனா காஸ்ட் ஷீட்ன்றத போடக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க சம்டைம்ஸ் அவங்க ஒண்ணுமே ப்ரிப்பேர் காஸ்ட் ஷீட்னு சொன்னா நீங்க காஸ்ட் ஷீட்ன்ற ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அவங்க கொஸ்டின்லயே கரெக்டா கொடுத்துருப்பாங்க. யூ ஆர் ரிக்வயர்ட் டு கம்பைல் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ன்ற ஹெட்டிங்கை தான் எழுதணும். ஓகேங்களா? ஃபார்மேட் என்னது? 3 காலம். என்னென்னது? பர்டிகுலர்ஸ், 2 அமௌண்ட் காலம், இன்னர் அமௌண்ட் காலம் அண்ட் அவுட்டர் அமௌண்ட் காலம். ஸ்டேட்மெண்ட்டும் ஃபார்மேட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்க? மெட்டீரியல் கன்சியூம்டு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டீரியல் கன்சியூம்டு எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நமக்கு கொஸ்டின்ல ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் பர்ச்சேசஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வச்சு தான் நம்ம மெட்டீரியல் கன்சியூம் பண்ண முடியும். மெட்டீரியல் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000 rupees. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000 rupees. மெட்டீரியல் பர்ச்சேசஸ் 2 lakh rupees கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக்கும் கொடுத்தாலே, நம்ம ஸ்டாக்கும் கொடுத்தாலே எடுத்த உடனே கொஸ்டின்ல நீங்க ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, ஃபைனல் அக்கௌண்ட் இல்லையா? அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓப்பனிங் ஸ்டாக் தான் எழுதுவீங்க. அப்போ அதே மாதிரி அந்த ஃபார்மேட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் 40,000 rupees. ஓப்பனிங் ஸ்டாக் கூட எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ பர்ச்சேசஸ் ஆட் பண்றோம். 2 lakh rupees ஓப்பனிங் ஸ்டாக் கூட ஆட் பண்ணா 2,40,000 rupees கிடைக்குது. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக்னாலே க்ளோசிங் ஸ்டாக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யறோம்? ஓப்பனிங் ஸ்டாக் கூட பர்ச்சேஸ் ஆட் பண்ணி வர்ற வேல்யூ கூட க்ளோசிங் ஸ்டாக்ல லெஸ் பண்ணணும். டிடக்டட், சப்ட்ராக்டட், லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? 60,000 rupees 2,40,000 சப்ட்ராக்ட் பண்ணா 1,80,000 rupees கிடைக்குது. அந்த 1,80,000 rupees தான் என்ன உங்களுக்கு? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோ? 1,80,000 rupees. ஏங்கிற இது கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்போ ஏங்கிறதுல காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு 1,80,000 rupees கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, பிரைம் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு தேவை. ஸோ டைரக்ட் வேஜஸ் 1 lakh rupees, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000 rupees இருக்கு. டைரக்ட் மெட்டீரியல் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். எங்க டைரக்ட் மெட்டீரியல் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்கு இல்லையா? இதுதான் டைரக்ட் மெட்டீரியல். நம்ம கண்டுபிடிச்சாச்சு 1,80,000 rupees. இப்போ டைரக்ட் வேஜஸ் 1 lakh rupees, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 20,000 rupees என்டர் பண்ணிட்டோம்.
இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணா உங்களுக்கு பிரைம் காஸ்ட் 3 lakh rupees கிடைச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ பிரைம் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், டைரக்ட் காஸ்ட். அப்போ டைரக்ட் காஸ்ட்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு டோட்டல் டைரக்ட் காஸ்ட் கிடைச்சிடும், அதாவது பிரைம் காஸ்ட். ஓகேங்களா? 3 lakh rupees கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரெண்டாவது பி. ஸோ நம்ம என்னன்னு போட்டுக்கணும், பிங்கிறது கொஸ்டின்ல கேட்ட அந்த நம்பர்ஸே போட்டுட்டு பி பிரைம் காஸ்ட் 3 lakh rupees என்டர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம, ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்ட்னா என்ன அர்த்தம், ஃபேக்டரி காஸ்ட் தான் அவங்க ஒர்க் காஸ்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒர்க் பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்ச உடனே அடுத்து என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஃபேக்டரி ஓவர் ஹெட்னு ஹெட்டிங் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேக்டரி ஓவர் ஹெட் அப்சர்வ்டு 20% ஆன் வேஜஸ். வேஜஸ்ல இருந்து 20% நீங்க ஃபேக்டரி ஓவர் ஹெட் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேஜஸ் எவ்வளவு நமக்கு இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, டைரக்ட் வேஜஸ் 1 lakh rupees இருக்கா கொஸ்டின்ல. ஸோ அந்த 1 lakh rupeesல இருந்து 20%, அப்போ 20% ஆஃப் வேஜஸ் அப்படின்னா ஃபேக்டரி ஓவர் ஹெட்னு ஹெட்டிங் போட்டுட்டு அதை ஆட் பண்ணணும். ஆட் ஃபேக்டரி ஓவர் ஹெட் தான். ஓகேங்களா? 20% 1 lakh எவ்வளவு வரும் உங்களுக்கு, 20,000 rupees. ஸோ ஃபேக்டரி ஓவர் ஹெட்டோட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், 20,000 rupees கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணுவீங்க நீங்க, பிரைம் காஸ்ட் கூட பிரைம் காஸ்ட் எவ்வளவு 3 lakh rupees. இந்த 3 lakh rupeesோட ஃபேக்டரி ஓவர் ஹெட் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா 20,000 rupees, இதை ஆட் பண்றோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3,20,000 rupees உங்களுக்கு கிடைக்குது. இதுதான் என்னது, ஒர்க் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒர்க் காஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கால்குலேட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இப்போ ஒர்க் காஸ்ட் கண்டுபிடிச்ச உடனே அடுத்த ஹெட்டிங் என்னது உங்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்னு ஹெட்டிங் போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கொஸ்டின்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃபேக்டரி ஓவர் ஹெட் கால்குலேட் பண்ணியாச்சா, 20% ஆன் வேஜஸ்ல இருந்து எடுத்துட்டோம். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் 25% ஆன் ஒர்க் காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அப்படியே கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்னு ஹெட்டிங் போட்டுட்டோம். ஒர்க் காஸ்ட் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, ஒர்க் காஸ்ட் உங்களுக்கு 3,20,000 rupees. இந்த 3,20,000 rupees தான் 25% கால்குலேட் பண்ணணும். ஸோ 3,20,000 rupees ஒர்க் காஸ்ட்ல அப்படியே கொஸ்டின்ல என்ன கேட்டாங்களோ ஒர்க் காஸ்ட் 3,20,000 into 25% கால்குலேட் பண்ணா 80,000 rupees உங்களுக்கு கிடைக்குது. இந்த 80,000 rupeesங்கிறது என்னது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டோடைய வேல்யூ எவ்வளவு, 80,000 rupees. எப்படி கண்டுபிடிச்சோம், ஒர்க் காஸ்ட் 3,20,000ல இருந்து 25% கால்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு 80,000 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம், நம்ம காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கால்குலேட் பண்ணோம். காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒர்க் காஸ்டோட வேல்யூ 3,20,000யும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் 80,000யும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் 4 lakh rupees கிடைச்சிடுச்சு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 lakh rupees. இதுக்கு நேரா காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யறோம், இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டுக்கு அடுத்தது காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோமா, காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்ச உடனே ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் ஹெட்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அந்த ஹெட்டிங் கீழே நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, வேல்யூவா கொடுக்கலாம், பர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் 20% ஆன் காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், 20% கண்டுபிடிக்கிறோம். காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் எவ்வளவு, 4 lakh rupees. இந்த 4 lakh rupeesல இருந்து 20% தான் உங்களுக்கு என்னது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டோடைய வேல்யூ. ஸோ 4 lakhsல 20% எவ்வளவு கிடைக்குது, 80,000 rupees கிடைக்குது. இந்த 80,000 rupees தான் உங்களுக்கு என்னது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் ஹெட். இப்போ என்ன பண்ண போறோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் 4 lakh rupeesையும் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் 80,000 rupees ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது, 4,80,000 rupees காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைச்சிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க, ப்ராஃபிட் 20% ஆன் சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னாலும் சேல்ஸ் தான் ஒண்ணுதான். சேல்ஸ் வந்து 4,80,000 rupees. இதுல இருந்து 25% நம்ம கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, 1,80,000. அந்த 1,20,000 rupeesங்கிறது தான் ப்ராஃபிட்.
ப்ராஃபிட் எவ்வளவு 1,20,000 rupees. ஸோ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. அடுத்தது ஃபைனலா சேல்ஸ். சேல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் ஆஃப் த சேல்ஸும் கவனிங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 4,80,000, ப்ராஃபிட் 1,20,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 lakh rupees வருது. அந்த 6 lakh rupees தான் சேல்ஸ் ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ல அவங்க என்னென்னலாம் கேட்டிருந்தாங்களோ நம்ம கால்குலேட் பண்ணுங்கன்னுட்டு இந்த 7 காஸ்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணி காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட்ல ஷோ பண்ணிட்டோம் ஓகேங்களா. அப்போ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, டேக் கேர்.